ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்மளோட சித்தி தான். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக நமக்கு எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தி ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மகாநதி ஷூட்டிங்கில் ஆல்ரெடி எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தி வந்து ஒரு கோவிலில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீன் அண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்காங்க அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ எப்படியும் வளகாப்பு பண்ணால் வீட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயிலுக்கு ஏன் போயிருக்காங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஒருவேளை பாட்டிக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா பரிகாரம் எதுனா செய்கிறதுக்காக கோயிலுக்கு வராங்களா? ஆனால் கோயிலுக்கு பரிகாரம் செய்கிறோம் அந்த கூட இந்த அளவுக்கு காஸ்டியூமில் வரணும் அப்படின்றது இல்லை. ஒருவேளை ஃபங்க்ஷனே வந்து கோயிலில் தான் நடக்க போகுதா? அப்போ என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? ஸோ வளகாப்பு கண்டிப்பாக விஜய் வீட்டில் தான் பண்ணுவாங்க, அதாவது வீக்கா வீட்டில் தான் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். பட் கோயிலில் என்ன ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருமே நமக்கு இதை சொல்லியிருந்தாங்க. தாத்தாவுமே வந்து வேட்டி சட்டையில் இருக்காங்க. ஒருவேளை தாத்தா பாட்டிக்கு வந்து 60 கல்யாணம் இல்லை பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதா? ஸோ அதுக்காக எல்லோரும் கோயிலுக்கு போயிருக்காங்களா? ஸோ நம்ம தான் வளகாப்புன்னு இது வந்து தப்பாக நினச்சிட்ருக்கோமா? அந்த மாதிரி ஏன்னா கையில் வளையல் இருந்தோடனே நம்ம வளகாப்புன்னு நினச்சிருக்கலாம். ஸோ சாரீஸில் வந்து அப்கமிங் அவங்க இருக்கிறதுனால கையில் வளையல் போட்டிருக்கலாம். ஸோ அப்படியுமே யோசிக்க தோணுது. பட் ஆனால் வந்து நம்ம நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய காவேரியுமே சொல்லியிருந்தாங்க, லக்ஷ்மிபிரியா மேமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வளகாப்புன்னு நம்ம தான் தப்பாக மீன் பண்ணுறோமா, இல்லை வளகாப்பு தான்? ஏன்னா வந்து சீக்கிரமாக வளகாப்பு வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா தாத்தா வேட்டி சட்டையில் இருக்கார். ஸோ அதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபங்க்ஷன்னா அவர் வந்து அந்த குர்தா மாதிரி போட்டு அப்படி தான் போட்டிருக்காரு இல்லையா இது வரைக்கும். பட் அவர் வேட்டி சட்டையில் இருக்கும்போது கொஞ்சம் அதுவுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் கோயிலில் இருக்காங்க. இப்போ வீட்டில் மட்டும் இருந்தால் நான் கண்டிப்பாக வளகாப்பு தான் அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஆனால் கோயிலுமே வந்து ஷூட் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு மைண்டில் இருந்தேன். பட் இப்போ எனக்குமே வந்து கொஞ்சம் லிட்டிலாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. வளகாப்பு தான் கன்ஃபார்மாக, இல்லைனா வந்து தாத்தாக்கு எதுனா 60வது கல்யாணம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சரி வெயிட் பண்ணலாம். ஸோ கதை போகிற போக்க பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் நம்ம பிபி சார் கொடுப்பாரு. உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ.